அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். காலபுருஷனின் 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலன் தரப்போகின்றார்கள். ராகுவின் இந்த கோச்சாரம் மனிதர்களின் தொழில் அளப்பரிய குறுக்கு வழி லாபத்தை தரும். எதிரில் அமர்ந்த கேது அந்த லாபத்தை ஆன்மீக வழிக்கு திருப்பிவிட செய்வார். ராகு மக்களை கண்ட அசைவ உணவு சாப்பிட குதியாட்டம் போட வைக்கும். கேது உணவை ஆரோக்கியமாக சாப்பிட வைப்பார். ராகு அரசியல்வாதிகளை அதிகமாக உருவாக்குவார். கேது அதில் சிலருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்ப்பார். சில மந்திரி பதவிகளை பிரித்து விடுவார். ராகு வெளிநாட்டுக்கு போனால்தான் ஆட்சி என அடம்பிடிப்பார். கேது உடல்நிலையை காரணம் காட்டி பயணங்களை குறைப்பார். ராகு எதை நினைத்தாலும் இதோ இப்போதே நிறைவேற்ற வேண்டும் என ஒற்றை காலில் நிற்க கேது நல்ல சிந்தனைகளை பெருக்கி சிலவற்றை மட்டும் நிறைவேற்ற செய்வார். இதுபோன்று உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் எப்போது கவனமாக இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்துள்ளார்கள். ராகு பூரட்டாதி சதயம் அவிட்டம் எனும் நட்சத்திரங்கள் வழியாகவும் கேது உத்திரம் பூரம் மகம் எனும் நட்சத்திரங்களின் வழியாகவும் எதிர்மறை சுற்றில் பலன் தருவார். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தவுடன் உங்களுக்கு வெளிநாட்டு பணப்புழக்கத்தை தந்து விடுவார். வெளிநாட்டு பயணம் வரும். உங்கள் குடும்பத்தோடு அலைச்சலும் பயணமும் அதிகரிக்கும். உங்கள் இளைய சகோதரன் வெளிநாடு செல்வார். ஏதோ காரணத்தால் அதிக செலவு செய்வீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு மிதமிஞ்சிய வருமானம் கிடைக்கும் என்று அர்த்தம். அசைவம் அதிகம் சாப்பிடுவீர்கள். நிறைய நகை வாங்குவீர்கள். நிரந்தர வைப்பு தொகையின் அளவு அதிகரிக்கும். வாக்கில் கொஞ்சம் பொய்யும் குசும்பும் கலந்திருக்கும். கல்வி சம்பந்த முதலீடு அதிகமாகும். பள்ளி ஆரம்பிப்பீர்கள். கல்வி குழுமத்துக்கு ஆலோசனை தருவீர்கள். நிறைய ஒப்பந்தங்கள் வரும். அது கோவில் சார்ந்த பணியாக அமையும். குழந்தைகள் கல்வி சம்பந்தமாகவும் இருக்கும். குழந்தைகள் உணவு சார்ந்து அமையும். கல்வி பயிற்சி கொடுக்கும் பணிக்காக ஒப்பந்தம் செய்வீர்கள். பள்ளி குழந்தைகள் இருசக்கர வாகனம் டீலர்ஷிப் பெறுவீர்கள். பத்திரிகை ஆசிரியர் ஆகிவிடுவீர்கள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விளையாட்டு பள்ளிகள் நடத்துவீர்கள். இவற்றையெல்லாம் மிக அசால்ட்டாக செய்து விடுவீர்கள். அதற்கான மனபலம் கிடைக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். நிறைய முதலீடுகள் செய்வீர்கள். உங்களில் பலர் கைபேசி சம்பந்தமாக முதலீடு செய்வீர்கள். பணியாட்களை வேலைக்கு அனுப்பும் ஏஜென்சி எடுத்து நடத்துவீர்கள். தோட்டம் அமைத்து தரும் அமைப்பு தொடங்குவீர்கள். சிறு தூர பயண வேன் எடுத்து அதன் மூலம் சம்பாத்தியம் பெறுவீர்கள். உங்களின் முதலீடுகள் அதிகமாக அசையும் சொத்துக்களாக அமையும். இதன்படி ஆடு மாடு கோழி யானை பசு ஆகியவற்றில் முதலீடு செய்வீர்கள். மகர ராசியருக்கு இந்த ராகு பெயர்ச்சியில் அரசியல் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் பிறந்த ஊரில் அரசியலில் காலடி எடுத்து வைத்து விடுவீர்கள். ஏற்கனவே அரசியலில் இருப்பவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என ஒத்தை காலில் நிற்பீர்கள். இதற்கு பொய் பேசுவீர்கள். பாருங்கள், உலகளாவிய பிராடுத்தனமாக பேசுவீர்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொண்டு வந்து உங்கள் ஊரில் காட்டுகின்றேன். நானும் அவரும் செம ஃப்ரெண்ட். அவரும் நானும் சேர்ந்துதான் ஆமைக்கறி சாப்பிடுவோம் என்று அடித்து விடுவீர்கள். இதையெல்லாம் கேட்கும் போது பொதுஜனம் இதை சொல்கின்ற இவன் நல்லவனா கெட்டவனா என்று குழம்பி விடுவார்கள். பிறகு யோசித்து இவன் தோற்றுவிட்டால் மறுபடியும் வந்து பேசிவிடுவான் என பயந்து இவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து வெற்றி பெற வைத்து விடுவார்கள். பிறகு அரசியலிலிருந்து செம அறுவடை பண்ணி விடுவீர்கள். வெளிநாட்டிலிருந்தும் பணம் சேகரித்து விடுவீர்கள். 11ஆம் இட அதிபதி என்பது எண்ணிய எண்ணங்களை ஈடேறச் செய்யும் காரகம். செல்வது ராகுவின் காலில். பிறகு எப்படி நல்ல ஆசை வரும்? எல்லாம் கேடுகட்ட நினைப்புதான் வரும். நிறைய துணைகள் சேர்த்துக் கொள்வீர்கள். மட்டமான நண்பர்களுடன் சேர்ந்து குடித்து கும்மாளம் போடுவார்கள். ஒழுக்கமில்லாத செயல்கள் அதிகரிக்கும். நன்றாக குடித்துவிட்டு காவல்துறை நண்பர்களை 4 சாத்துவார்கள். ஊரில் அத்தனை மனை வீடுகளையும் வாங்க வேண்டும் என்று பேராசை வரும். உலகத்தில் உள்ள அத்தனை அசைவ உணவையும் சாப்பிட்டால்தான் ஆட்சி எனும் பிடிவாதம் வரும். உங்களின் மூத்த சகோதரர் சிலர் கெட்டு ஒளி
ஒளிந்து போகவும் வாய்ப்பு உண்டு. உங்களின் சில துணைகள் உங்களை ரத்தம் வர அடிக்க வாய்ப்பு உண்டு. சில துணைகள் நானும் உங்க கூட தான் இருப்பேன் என்று உங்கள் வீட்டுக்கே வந்து விடுவார்கள். குறுக்கு வழியில் நிறைய தலைமை பொறுப்புகளை பெற்று விடுவீர்கள். ஆக 2ஆம் இட ராகு பகவான் அவிட்டு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மிகவும் அதிகம் இன்னல் தர மாட்டார். துணைகளிடம் கவனமாக இருந்தால் போதும். கேது பகவானால் வரும் பலன்களை பார்க்கலாம். மகர ராசியின் 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க போகின்றார். எப்பொழுதும் கேது இருக்கும் இடம் அது தனது பலனை குறுக்குவார். இது இப்பொழுது மகர ராசிக்கு நல்ல பலனை தரும். சரி, 8ஆம் இட பலன்கள் என்னென்ன? அவமானம், அழுகை, நஷ்டம், அவப்பெயர், தரித்திரம் என இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும். இந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்த கேது முதலில் அரசாங்கத்தின் மூலம் உண்டாகிய அவப்பெயரை துடைத்து எறிவார். அரசு அதிகாரிகள் மீது இருந்த கொடுமையான வழக்குகள் தள்ளுபடியாகும். அரசு பறிமுதல் செய்த வழக்கும் சொத்தும் திரும்ப கிடைக்கும். அரசின் வரி தொல்லை குறையும். அரசு தண்டனைகள் ரத்தாகும். சில இளம்பெண்கள் மூலம் பதவி இறக்கமும் கௌரவ பாதிப்பும் அடைந்திருப்பீர்கள். அது இப்போது நீங்கிவிடும். சில விபத்துகளில் சிக்கியிருந்தால் அதிலிருந்து உடல் முன்னேற்றம் பெறுவீர்கள். மேலும் விபத்து சார்ந்த இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கும். உங்களின் துயரம் மிகுந்த காதல் விஷயங்கள் உங்களை விட்டு நீங்கும். தொழில் செய்யும் இடத்தில் இருந்த அவமானம் முடிவிற்கு வரும். சினிமா கலைஞர்கள் தொழில் சார்ந்த அபாண்டத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். விளையாட்டு போட்டியின் போது ஏற்பட்ட ஒரு அவப்பெயர் நீங்கும். சில அரசியல் தலைவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும். கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் பழகும் நண்பர்களை கண்காணிக்க வேண்டும். உங்கள் கண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. கண் பார்வை சுருங்கக்கூடும். அதுபோல் நெருப்பு சம்பந்தமாக பத்திரமாக இருக்க வேண்டும். மகர ராசியரின் 8ஆம் இடத்தில் செல்லும் கேது அதன் கெடு பலன்களை அளிக்கின்றார். மொத்தமாக மகர ராசியின் 2ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு பணத்தை வெள்ளமாக தருகின்றார். அதிக பணவரவு, வேண்டாத ஆசைகள், விளங்காத செயல்களை கொடுக்கும். 8இல் அமர்ந்த கேது நிறைய துன்பம், அவமானங்களை அளிக்கிறார். ஒரு பக்கம் மகர ராசியர் தரிகட்டு அலைய, மறுபக்கம் கேது அவற்றை தீர்ப்பார். திருநெல்வேலி, கோடகநல்லூர் சேஸ்திரம் சென்று வழிபடுங்கள். கீழே பெரும்பள்ளம் சென்று வழிபடுங்கள். ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று பரிகார பூஜை செய்யுங்கள். கருமாரி அம்மனை வணங்கலாம். நாகர் சிலைகளை பால் ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள். தீபம் ஏற்றுங்கள். விநாயகர் கோவிலுக்கு தேவை கேட்டு பித்தளை விளக்கு, மின்சார பல்ப், மின் கட்டணம் செலுத்தவும். ஞாயிறு தோறும் அருகில் உள்ள பிள்ளையாரை வழிபடுங்கள். பிள்ளையார் ஒண்டியலிலும் அர்ச்சகருக்கும் உங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்துங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.